புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. விழுவது யாராக இருந்தாலும் எழுவது நாமாக இருக்கட்டும். விழுந்த பின் எழுவதுதான் வாழ்க்கையே தவிர அழுவதற்காக அல்ல. எழத்துடிக்கும் உங்களை கை நீட்டி எழச் செய்து வெற்றி வாழ்க்கை வாழ வழிவகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், இன்றைய ஆன்மீக தகவல் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்கறதுக்காக நாங்கெல்லாம் ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம் சார். இன்றைய ஆன்மீக தகவல், ஒரு முற்றும் துறந்த எதன் மேலும் பற்றில்லாத ஒரு மனிதனுக்கு விலை மதிப்பில்லா ஒரு வைர கல் கிடைக்குது. அந்த மனிதர் அவர் கூடையே எப்போதும் சுற்றக்கூடிய கழுத்தில் ஒரு கயிறை வச்சு அந்த வைரக்கல்லை கட்டிட்டு எல்லா இடத்துக்கும் சுற்றிட்டு இருப்பார். அப்போ அதை பார்த்து ஒரு வைர வியாபாரி, இது எப்படியும் ஒரு 15-20 கோடி ரூபாய் இருக்கும், இது இப்படி வச்சு வேஸ்ட்டாக சுற்றிட்டு இருக்கானுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பேரம் பேசுவார். இந்த கல் நான் எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம், உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்கும்போது ₹1 கொடு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவார். அந்த முற்றும் துறந்த மனிதர் உடனே ₹1 முடியாது, 50 பைசா தான் கொடுக்க முடியும் அப்படின்னும்போது, அப்போ வேண்டாம் விட்டுருன்னு சொல்லிட்டு அவர் நடந்து போயிட்டே இருப்பார். எப்படி நமக்கு தான் அதை வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இவன் தைரியத்தில் இருப்பான், அந்த ஒரு மாதிரி தெனாவட்டோட. இன்னொரு வியாபாரி டக்குன்னு பார்த்துட்டு, இது எனக்கு கொடுப்பியானே? கொடுப்பேன். எவ்வளோ கொடுப்பேன்? நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு ₹1000 கொடுப்பணுன்னு எடுத்துக்கங்கன்னு சொல்லி ₹1000 வாங்கிட்டு அவங்கள்ட்ட அந்த கல்லை கொடுத்துருவார். உடனே இந்த ஃபஸ்ட்டு வைர வியாபாரி, என்ன முட்டாள் மாதிரி இருக்கியே, அதோட விலை 15-20 கோடி ரூபாய் இருக்கும், அதை போய் வெறுமனை ₹1000 கொடுத்துருக்கேன்னு சொல்லும்போது, எனக்கு அதை பற்றி அதோட விலை தெரியாது, ஆனால் எனக்கு இந்த ₹1000 பெரிய யூஸ்லாம் கிடையாது, இந்த ₹1000 எனக்கு போதும், ஒரு கால் எனக்கு என்ன வேணுமோ கடவுள் கொடுக்குறாரு, ஆனால் நீ வெறும் 50 பைசாக்காக ஒரு 15-20 கோடி ரூபாய் சொத்தை இழந்துட்டியே, சிறிய சந்தோஷத்துக்காக பெரிய சந்தோஷத்தை இழந்துட்டியேன்னு சொல்லி அவருக்கு சொல்லும்போது, இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, 2 விஷயங்கள் எடுத்துக்கணும். எப்போவுமே அடுத்தவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. நம்பர் 2, நம்ம நோக்கம் பெரிதாக இருக்கும்போது யானை வேட்டைக்கு போகும்போது முயல் வேட்டை ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ பி ஃபோக்கஸ்டாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா நாளுமே நல்ல நாளாக இருக்கும். மிகவும் அற்புதமான ஆன்மீக தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், நான் தென்காசியில இருந்து கே ராமகிருஷ்ணன் மேடம். ராமகிருஷ்ணன் சார், சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன் சார். சொல்லுங்க சார். சார், நான் வடகிழக்கு வாசலுங்க சார். சார், உங்களோட வீடு சொந்த வீடா ராமகிருஷ்ணன்? ஆமாங்க சார். நம்ம வீட்டில் வடமேற்குல என்ன இருக்கு? வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய வடமேற்கு பகுதி சார். இப்ப காலிமணியா தான் சார் இருந்தது. செப்டி டேங்க் கட்டலாம்னு போனது சார். இல்ல, உங்களோட ப்ராப்ளம் வடமேற்குல தான் இருக்கணும் சார். உங்களுக்கு ஏதாவது தெருக்குத்து இருக்கா? ஏதாவது பள்ளம் அந்த இடத்துல மேடு? மேற்கிட்டும் வடக்கிட்டும் தெரு இருக்கு சார். அதான் ரொம்ப சிம்பிள். கிழக்கிட்டும் தெற்கிட்டும் தெரு அமைக்கலாம் இருக்கேன் சார். இப்போ உங்களுக்கு இருக்க தெரு தவறு சார். அது கொஞ்சம் கரெக்டா ஆலோசனை பெற்று அந்த வீட்டில் கை வைங்க. அது தவறான தெருக்குத்துனும் போது அதில் நீங்க பணம் செலவு பண்ணுறது உங்களுக்கு எந்த விதத்துலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது சார். ஸோ நல்ல கேள்வி கேட்டது. நன்றி ராமகிருஷ்ணன், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் விமலா பேசுறேங்க. விமலாமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? வேலூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். மேற்கு திசை பார்த்து இருக்குது. சரிம்மா. இது கிழக்குல ஈசானிய மூலையில லெட்டின் பாத் கட்டிட்டு இருக்கிறோம். கட்டக்கூடாதுமா, அது இருந்ததுன்னா எடுத்துருங்க. வடகிழக்குன்றது ரொம்ப சுத்தமாக இருக்கணும். மரம் செடி கொடிகள் வெயிட் இருக்கக்கூடாது, செப்டி டேங்க் வரக்கூடாது, அந்த இடத்துல கட்டாக இருக்கக்கூடாது, அந்த இடம் மேடு வரக்கூடாது. ஸோ அந்த இடத்துல தண்ணீர் தொட்டி அமைக்கிறது தான் சால சிறந்ததுமா. நீங்கள் ஏற்கனவே டாய்லெட் செப்டி டேங்க் இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு நல்வாழ்க்கை வாழ்த்துக்கள் விமலா. எடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்குது, அதுக்காக தான் கேட்கிறேன் நான். அப்போ என்ன பண்ணலாமா? பரிகாரம் ஏதாவது இருக்குதுங்களா? பரிகாரம்னா ஒரு என்ன, எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணலாம் பரிகாரத்துக்கு? எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுவீங்க பரிகாரத்துக்கு? சொல்லுங்க, நீங்க தான் சொன்னீங்க. ஆமாம், அந்த பரிகாரம்ன்றதை ஏமாத்துற வேலைம்மா. இந்து மதத்தில் பரிகாரன்றதுக்கு பரிகாரன்ற வார்த்தையே கிடையாதுமா. ஒருத்தர் இது மாதிரி உங்களை போன்ற ஆட்கள் இருக்கிறனால தான் நாட்டில் போலி ஜோதிடர்களும் போலி வாசனர்களும் ஜாஸ்தியாகிட்டு இருக்காங்கம்மா. உங்கள் தவிர நீங்கள் திருத்திங்கம்மா. நன்றி, வணக்கம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? வேலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். சார் வணக்கம்
சார் வணக்கம். ஆ சார் எனக்கு வேலை இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கேன் சார். சரி. நான் வந்து அம்மாவோட தான் சொந்த வீட்டில் தான் இருக்கிறேன். சரி. எனக்கு வேலை நிரந்தரமா இல்லாமல் இருக்கிறதுனால வீட்டினுடைய இதுவா இல்லை வேலை நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க தயானந்த்? என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிப்ளமா இன் சிவில் சார். இதுக்கு முன்னாடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்லை சார், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார். நான் இப்போ ப்ரைவேட் ஜாப்ல தான் சார். இல்லை, அதான் என்ன ஜாப்? டிப்ளமா படித்தா அதுக்கு ஒத்த வேலை பார்த்துட்டீங்களா, வேறு எதுவும் வேலை பார்த்தீங்களா? இல்லை, நான் வேறு வேலை பார்த்துருந்தேன் சார். டிரைவராக இருந்துட்டு பார்ட் டைம் படித்து பார்த்துருந்தேன் சார். ஓகே. நீங்கள் வந்து உங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் சொந்த வீடாது? ஆமாம் சார், சொந்த வீடு சார். சார் இப்போ அம்மா உங்கள் கூட தானே இருக்காங்க? ஆமாம் சார். அது வந்து கடவுள் எல்லோரு இடத்துலையும் இருக்க முடியாது சார். அதனால தான் அவர் தாயை படைத்துள்ளார். உங்கள் அம்மா காலில் 2 கால் கட்ட வரலையும் தொட்டு கும்பிட்டுட்டு டெய்லி போங்க, நீங்கள் எதிர்பார்க்குற வேலை கிடைக்கும் சார். இன்னும் ரொம்ப வெரி சிம்பிளான விஷயம். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் காஞ்சிபுரம் காமாட்சியம்னு ஒரு சிறந்த கோவில் சார். 2வது வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து இருக்கக்கூடிய சோழேஸ்வர பெருமாள் பிரகன் நாயகி வந்து ஒரு அற்புதமான கோயில். இன்ஃபேக்ட் February 2 அங்கே கும்பாபிஷேகம் காலைல 8லேருந்து 10. அந்த கோயிலுக்கு நீங்கள் போனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் சார். நல்ல கேள்விக்கிட்ட நன்றி தயாளன். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஓகே, நேரில் சார். இப்போ வந்து ஒருத்தர் வாஸ்து பார்க்க வராருனாக்க அவர் கண்டிப்பா இந்த விஷயம்லாம், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து மனசுல வச்சுட்டு தான் வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஒரு சில பாயிண்ட்ஸ்னு இருக்கும் இல்லையா? அது என்னன்னு? சரி, என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவர் வந்து ஒரு வீடு கட்டுறாங்க, இல்லை ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறாங்க, வாஸ்துக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வாஸ்து பார்க்கணும் ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய நபர் வந்து வாஸ்து கன்சல்டன்ட் சொல்லக்கூடிய ஆள் வந்து பரிகாரம் சொல்லாத இவரால் வந்து நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த டேட்டா வேணும். 2வது, வாஸ்து என்பது பெரிய கடல். எண்கணிதம், ஜோதிடம், வாஸ்து, நேமாலஜி, ஜெம்மாலஜி, ப்ரோனாலஜி எல்லாத்தையும் போட்டு வாஸ்து நிபுணர் ஒருத்தன் போட்டிருக்கானா அப்போ அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தம். இது உண்மையிலே சொல்கிறேன். ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து வாஸ்து வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, வாஸ்து ஹேண்டில் பண்ணவங்களுக்கு ஜோதிடம் ஹேண்டில் பண்ண முடியாது. 2மே 2 டிஃப்ரெண்ட் ட்ராக்கு. அப்போ இதெல்லாமே சேர்ந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வாஸ்துவோட நீடு வந்து அதிகமாகிடுச்சு. அதனால் நமக்கும் வாஸ்துன்னு ஒரு விஷயம் போட்டால் தான் வியாபாரம் பண்ண முடியுன்ற ஒரு சூழ்நிலை வந்ததுனால நிறைய பேர் இந்த வாஸ்துவை கையில் எடுத்திருக்காங்க. அதை மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் போகக்கூடாது. நம்பர் 2, எந்த சூழ்நிலையும் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொல்லும்போது வாட்டர் டிவைனர், இந்த நீரோட்டம் பார்க்குறவங்களை கூட்டு வந்து நீர் எங்கே இருக்குன்ற ஒரு விஷயத்தை நம்ம ஆராயக்கூடாது. நமக்கு கண்டிப்பாக வடகிழக்கில் நீர் இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அங்கே வந்து போர் போட்டிங்க, இல்லை கிணறு தோன்றீங்கன்னா அங்கே கண்டிப்பாக தண்ணி இருக்கும். இன்ஸ்டட் நீங்கள் ஒரு வாட்டர் டிவைனர் சொல்லக்கூடிய இடமான வடமேற்குலையோ தென்மேற்குலையோ தென்கிழக்குலையோ போர் அங்கே தான் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி போர் போட்டிங்கன்னா அந்த வீடு கட்டுறது வேஸ்ட்டு. இந்த 2 விஷயங்கள் மட்டும் எப்போவுமே கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த 2 விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளும்போது சரியான ஆட்கள் உங்கள் வீட்டில் உங்களோட தொடர்பு வந்துடுவாங்க. சரியான முறையில் வீடு கட்டப்படும். நல்ல வாழ்க்கை, சந்தோஷமான ஆனந்தமான செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்களால் வாழ முடியுன்றதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். மிகவும் பயனுள்ள தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? மேடம், சேலத்துல இருந்து கார்த்திக் ராஜா பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். நான் போன வீக் உங்ககிட்ட பேசியிருந்தேன். சொல்லுங்க ஆனா சார். இடையில இருந்து அந்த கேட்க வேண்டிய கேள்விக்கு பதில் எனக்கு லைன் கட் ஆயிடுச்சுங்க. சார் நீங்கள் அந்த தென்கிழக்கு போர் விஷயமா கேட்டிருந்தீங்களா? இல்லைங்க சார், எனக்கு அந்த வீடு வந்து 30 வருஷமா இருக்கிறேன். ஆனா அந்த வாஸ்து குறைவான வீட்டுல அதான் நீங்கள் அந்த காம்பவுண்ட் வால். சரி, ஓகே. அதுல வந்து சார் இப்படி சார் நான் வீட்டு மாத்திரத்துக்கும் மனநிலை வரலைங்க, சூழ்நிலை சொல்லிங்க. இதுக்கு என்ன சார் வழி இருக்குது? எனக்கு வெளியில வாடகைக்கு போலான்னு பாக்குறேங்க. வீட்டு வாடகை வெளில போனால் வெளில போயிடுங்க சார். அதுக்கு என்ன உங்களுக்கு நாள் கிழமை வேணும்? இப்போ நம்ம வீட்டில் ஒரு வயசான மனசும் ஒத்துழைக்க மாட்டேங்குது, சூழ்நிலையும் வெளியில் பார்த்து ஒத்துழைக்க மாட்டேங்குது சார். இப்போ நான் கேட்குறேன், நம்ம வீட்டில் ஒரு வயதான பெரியவர் இருக்கார் சார். தாத்தாவோ பெரிய தாத்தாவோ இருக்காங்க, ஹார்ட் அட்டாக்கு. அவர் வந்து எப்படியோ இறந்து போயிட போகிற இன்னும் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லி விட்டுருவோமா? உயிரை கொடுத்து எதையாவது அடமானம் வச்சாவது வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வந்து அவர் உயிரை காப்பாற்றோம் இல்லையா? அதுபோல் ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கீங்க சார். இதில் இந்த பணம்ன்ற விஷயம்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் சார். போகணுன்னு டிசைட் பண்ணிட்டீங்க, அது நல்ல வீடு இல்லைன்னு சொன்னால் தயவுசெய்து ப்ளீஸ் கெட் அவுட் ஃப்ரம் த ஹவுஸ். இல்லைனா அது நீங்கள் வந்து உப்பத்தினர் தான் தண்ணி கொடுக்குற மாதிரி நீங்கள் அங்கே இருக்கீங்கன்னா நீங்கள் தான் கஷ்டத்தை அனுபவிக்கணும் சார். இதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. இது வந்து எலுமிச்சம் வாங்கி வச்சுக்கிறது, அந்த பரிகாரம்னு சொல்லி அந்த எந்திரங்கள் வாங்கி வச்சுக்கிறதுலாம் விற்கிறவனுக்கு தான் லாபம் சார். வந்து வாங்கிறவனுக்கு எந்த சூழ்நிலையும் நல்லது கிடையாது. ஸோ இதை நீங்கள் மனசை நிறுத்திக்கிட்டு நல்ல முடிவெடுங்க. அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார். யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம். நான் பாலகிருஷ்ணன் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க பாலகிருஷ்ணன் சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். சார் வணக்கம், வாழ்க வளமுடன் சார்.
சார் இப்போ புது சைட் ஒன்று பார்த்துருக்குறேங்க. ஆ. லாஸ்ட் வீக் பார்த்தேங்க. அது பார்த்தீங்கன்னா 4 சைடுமே 4 அளவு இருக்கிறது. பிளக் பாக் சைட்டுங்க. அது எப்படிங்க சார் நம்ம அந்த ஸ்கொயர் பண்ணி கட்டலாங்களா? தாராளமாக கட்டலாம் சார். அதில் வந்து தவறான தெருக்குத்து இல்லை, சரியான இடத்துல உயரங்கள் சரியான இடத்துல பள்ளங்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த இடம் வாங்கி அதை சதுரம் அல்லது செவ்வகம் பண்ணி வீடு கட்டலாம் சார். கட்டுற பட்சத்தில் சந்தோஷமாக உங்களால் வாழ முடியும். பாலகிருஷ்ணன், அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? ஹலோ, நாங்க சாலிமத்துல சித்ரா பேசுறோம் சார். சித்ராமா, சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சித்ரா வணக்கம், வாழ்க்கணும். எங்கேருந்து பேசுகிறீங்க? வாழ்க வளமுடன் சார். சாலியமங்கலம் சார். எங்கம்மா? சாலியமங்கலம். சாலியமங்கலம். சொல்லுங்கம்மா. சாலியமங்கலம். சொல்லுங்க, கேள்வி கேளுங்க. சார், நாங்க வீடு கட்டி 25 இயர்ஸ் ஆகுது. இன்னும் அது எலும்பவே வரல கட்டடம். சித்ராமா, உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க. போன்ல எங்க கூட பேசுங்க. நான் 25 வருஷம் சார் நாங்க வீடு கட்டி, இன்னும் எங்களுக்கு அது வரவே இல்லை. அந்த வீடு எங்களுக்கு வரணும். வீடு இப்போ யார்கிட்ட இருக்கு? எங்கிட்ட தான் சார் இருக்கு. இப்போ வரவே இல்லைன்னா எங்கேருந்து யாருக்கு வரணும், எங்கேருந்து வரணும் அது? சார், வீடு எலும்புல பில்டிங் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியல. ஓகே, இப்போ அது அந்த வீடை பொறுத்த வரைக்கும் தவறான அமைப்பு இருக்குமா, அதனால தான் உங்களால் பண்ண முடியல. அல்ல தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு 3மே ப்ராப்ளமா? அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுற பட்சத்தில் அந்த வீட்டுக்கு போக முடியும். நீங்கள் தவறான வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு கடவுளோட எண்ணம்மா. ஸோ நீங்கள் அவசரப்பட்டு அந்த வீட்டுக்கு போக வேணாம். அது முடிந்தால் நல்ல வாஸ்து நிபுணர்களை கூப்பிட்டு அதை சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போங்க. நல்ல கேள்விக்கு நன்றி சித்ரா, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். ஒருத்தர் ஒரு வீட்டை அடமானம் வைக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சூழல்ல அவங்களால மீட்க முடியலனே வச்சுப்போமே, அது இப்போ ஆக்ஷனுக்கு வருது. அப்படி வரக்கூடிய வீட்டை வாங்குறது சிறந்ததா வாஸ்து ரீதியாக? அதாவது நிறைய பேருக்கு சென்னையில் நிறைய நண்பர்கள் உண்டு. அவங்களாம் என்ன பேங்க்கில் இருக்க ஆஃபீஸர்ஸோட ஒரு நல்ல அறிமுகம் இருக்கும்போது ஒரு 10 கோடி ரூபாய் சொத்து 3 கோடி ரூபாய் 4 கோடி ரூபாய்க்கு வருது அப்படின்னு சொன்னால் அந்த சொத்தை வாங்குகிற பழக்கத்தை நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, கடன் 2 கோடியோ 3 கோடியோ பேங்க்கு போக மிச்சம் 1 கோடியோ அவனுக்கு ஆக்சுவலாக 7 கோடி போயிருக்கணும். அவன் அவன் கட்ட முடியாதுன்றதுக்காக அவன் ஒரு 5 கோடியோ 6 கோடியோ அந்த இடத்துல இழக்கிறான்னும் போது அது மிகப்பெரிய பாவம். நான் ஏற்கனவே இதை பதிய வச்சுருக்கேன். அதுபோல் சொத்தை வாங்காதீங்க. சென்னையில் ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டிடம் விழுந்தது, 60-70 பேர் இறந்தாங்கன்னா அது அதே போல் ஆக்ஷனுக்கு போய் வாங்கப்பட்ட இடம்ன்றது புரிஞ்சுங்க. அது ஒரிஜினல் மதிப்பில் 20% தான் பேங்க் மூலிமா அவங்க கட்டி அந்த இடத்த வாங்குறாங்க. இப்போ எவ்வளோ பெரிய இழப்பு, அந்த சாம்ராஜ்யமே சரிஞ்சு போச்சு. அப்போது தயவு செய்து அடுத்தவங்களோட பாவத்தின் மேலே, அடுத்தவங்களோட கஷ்டத்தின் மேலே அடுத்தவங்களோட கஷ்டத்தின் மேலே நம்ம ஒரு பாவத்தை சம்பாதிச்சு ஒரு பில்டிங் எழுப்பும்போது நம்ம சாம்ராஜ்யம் ரோமானிய சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகின்றது நான் கண்ணால் கண்ட உண்மை. டோன்ட் டேக் ரிஸ்க். வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-4596-9595. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா, நாங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல மலர்விழி பேசுறோம்மா. மலர்விழி அம்மா, சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். சார், எங்க வீடு தெற்கு பார்த்த வாசப்படிங்க சார். எனக்கு கடன் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கு. சரிம்மா, எதனால கடன் ஏற்பட்டது மலர்விழி? நான் கொஞ்சம் இடம் வாங்கினா அது வட்டியை கட்டிக்கிட்டே உட்காந்துருக்கேன் சார். இல்லை இடம் வாங்கினதுனால வட்டி கட்டுறீங்க? இடம் வாங்குறதுக்கு நான் பணம் வாங்கினேன், அந்த பணத்துக்காக வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த இடமும் எனக்கு விற்பனை ஆகுமான்ற டவுட்லேயே இருக்கு. ஆனால் இப்போ அது என்னோட பங்காளி இடம்ன்றதுனால வாங்கிட்டேன். சரிம்மா, நம்மளோட வீட்டில் தென்மேற்கு ப்ராப்ளம் இருக்குமா? தென்மேற்கு பக்கத்தில் என்ன இருக்குது மலர்விழி? தென்மேற்கு படிக்கட்டு வச்சிருக்கேன். அது தவறு தானம்மா, அது 100% தவறுமா. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் தஞ்சாவூர் இருக்கக்கூடிய புன்னைநல்லூர் மாரியம்மன் மிக சிறந்த கோவில்மா. அந்த மாரியம்மனை பிடிச்சிங்க. அந்த மாரியம்மனும் திருச்செந்தூர் முருகரும் உங்களுக்கு அடுத்த கட்டம் கொண்டு போவாங்கம்மா. பரிகாரங்கள்லாம் கிடையாது, சும்மா போய் உக்காந்துட்டு வாங்க. எண்ணெய் நெய் தீபம் ஏற்றினா தான் நல்லது, எலுமிச்சம்பழம் மாலை போட்டால் தான் நல்லதெல்லாம் அதெல்லாம் டோன்ட் வேஸ்ட் மணி. இந்து மதம் பரிகாரங்களுக்கு அப்பாற்பட்டதுமா. சும்மா உட்காந்துட்டு வாங்க, மாற்றம் ஏற்பட்ட பிறகு நீங்களே எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்கம்மா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்மா. அழைப்பிற்கு நன்றி. சரி, இப்போ இந்த நெய் தீபம் ஏத்துறதெல்லாம் சும்மான்னு சொன்னீங்க இல்லைங்களா? அப்போ அதனால அதுலேருந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷன் நம்மளுடைய ஆராவை கிளீன் பண்ணும் அப்படின்னு சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்றாங்க இல்லையா? அது எப்படி சார் மூட நம்பிக்கையாக கருதப்படும்? இல்லை, அறிவியலா யார் ப்ரூவ் பண்ணியிருக்கா? இப்போ ப்ரூவன் ஃபேக்ட் அது. ஆக்சுவலா அது நம்ம சுத்தி இருக்கிற ஆரால இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் ஆக்கக்கூடிய வல்லமை. எலுமிச்சை மரம் வளர்க்க கூடாத ஒரு மரம்.
அந்த எலுமிச்சை மரம் ஏன் வந்து அதை சுற்றி போடுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ தான் சூட்சுமம் இருக்க ஒழிய எந்த இடத்துலையுமே பழம் எந்த பழமாக இருந்தாலும் தேங்காவாக இருக்கட்டும் பழமாக இருக்கட்டும் அதில் வந்து தீபம் ஏற்றக்கூடாதுன்றது தான் இந்து மதம் வலியுறுத்தக்கூடிய விஷயம். விவரம் தெரிந்தவங்க எல்லாருமே இந்த விஷயத்த சொல்லுவாங்க. விவரம் தெரியாதவங்க தான் 21 விளக்கு போடு 31 விளக்கு போடு இதில் இந்த பூவில் போடு இந்த பழத்தில் போடுன்னு சொல்கிறது. பழத்தில் வந்து தீபம் ஏற்றுறதுன்றது மிகப்பெரிய தவறான பழக்கம்ன்றது மட்டும் தயவுசெய்து பதிய வச்சுக்கோங்க. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம்மா, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் சிவகாமி பேசுறேன் மேடம். சிவகாமிமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? போலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சார், நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் சார். சரிம்மா. நிலம் விற்கணும்னு கேட்டேன். அது பெண்ணாகரத்துல கோவில் சொன்னீங்க, சரியா கேட்கல சார். என்ன கோவிலுங்க சார்? இல்லை, சிவகாமின்ற பேரில் நான் பேசலையம்மா. அப்போ நீங்கள் வேறு ஏதாவது பேர் சொன்னீங்களா? இல்லைங்க சார், சிவகாமி தான் பேசணும் சார். ஞாபகமே இல்லைம்மா எனக்கு. நீங்கள் வந்து எந்த போலூர்லேருந்து பேசுனீங்களா? ஆமாங்க சார், திருவண்ணாமலை மாவட்டம். நீங்கள் என்ன ஊர் சொன்னவங்களுக்கு சொன்னீங்க? பெண்ணாகரமா? பெண்ணாகரம் கோவிலுக்கு போயிட்டு வர சொன்னீங்க சார். பெண்ணாகரத்தில் எனக்கு கோயிலை நான் பார்த்ததே இல்லையம்மா, நான் போனதே இல்லையே. ஆமாம், நீங்கள் தவறாக சொல்கிறீங்கம்மா. எனக்கு கொஞ்சம் கடவுளுக்கு வந்து மெமரி பவர் ஜாஸ்தியாக. பட் இருந்தாலும் வந்து உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி ஞாபகம் இல்லை. அது மாதிரி இது மாதிரிலாம் கோயில் நான் சொன்னதான் ஞாபகம் இல்லை. உங்களுக்கு அப்படி கடவுள் நம்பிக்கை இருக்குது, கடவுள்கிட்ட போனால் தான் அந்த கோயிலுக்கு போனால் தான் சரியாகும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு வந்து நரசிம்மர் வழிபாடு நல்லதும்மா. யோக நரசிம்மர், மதுரையில் இருக்கக்கூடிய நரசிங்கவள்ளி தாய் 2 பேரையும் வழிபாடு பண்ணுங்கள். அங்கே இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தியான வரத நரசிம்மர் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை கொடுப்பாருமா. நல்ல கேள்வி கிடையாது. நன்றி சிவகாமி, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் கலைச்சூர்லேருந்து போரூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். ஓகே சார், நான் வந்து ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருக்கேன் சார். உங்கள் கேள்வி கலை. ஓகே சார். அந்த வீட்டில் வந்து என்னன்னா, நான் மேற்கு பக்கமாக வாசல் இருக்குது சார். இது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து வேலை போயிடுச்சு, பிஸ்னஸ் பண்ண அதுவும் லாஸ் ஆயிடுச்சு. சரி, இது வந்து இந்த வீட்டை மாறினா சரியாகுமா அப்படின்னு சொல்லுங்க சார். இப்போது பொதுவாக இப்போ ஒரு இந்த டிரைவர்ஸ்க்கெலாம் ஒரு பழக்கம் உண்டு. பன்றி வந்து மேலே வண்டி மோதிட்டா அந்த வண்டியை என்ன பண்ணுவாங்க கலை? ஆமாம், அதை விற்றுருவாங்க. இப்போ இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் இது மாதிரி நடக்குதுன்னும் போது இது சொந்த வீடு இல்லை, வாடகை வீடு. சொந்த வீட்டுக்காரனுக்கு ஒரு வீடு சார், வாடகை வீட்டுக்காரனுக்கு 1000 வீடு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ கண்டிப்பாக வீட்டை மாற்றணும். அவ்வளோ சிம்பிள் சார். நல்ல கேள்வி கேட்டு நன்றி கலை, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து ரீதியாக ஒரு வீடு இல்லை அப்படின்னாக்கா அதுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்க வாழ்க்கை ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இப்போ வாஸ்துபடி பக்காவான ஒரு வீட்டில் நான் இருக்கேன் அப்படின்னாக்கா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சரி, நான் இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, வாஸ்துபடி வீடு கட்ட பணம் கொட்டணும் அப்படின்னு கொட்டுன்று. அது கண்டிப்பாக நடக்கும். அது வந்து உடனே இல்லை, அது வந்து ஆஃப்டர் சம் ஸ்டேஜ். அந்த இடத்துல முதல்ல பீஸ் ஆஃப் மைண்டுன்ற ஒரு விஷயம் ஏற்பட்டால் தான் மற்ற எல்லா விஷயங்களும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மன நிம்மதி, மன நிறைவுன்றது. இப்போது இந்த மன நிம்மதி நிறைவு வந்து உங்களுக்கு என்ன அடுத்த கட்டம் எப்படி கொண்டு போகும்னா, ஒரு மழை பெய்யுது. மழை பெய்யும்போது ஒரு கொடை இருக்குது. அந்த கொடையை நம்ம பிடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் மழை நம்ம மேலே படாமல் வந்து நம்மளை அடுத்த கட்டம் வந்து நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் கொண்டு போகும். அதுபோல் ஒரு வாஸ்து என்பது வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மன நிம்மதி, மன நிறைவுன்ற ஒரு விஷயத்தை அந்த கொடை போல் இந்த வாஸ்துன்றது கொடை போலான்னு வச்சுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களை காப்பாற்றி அடுத்த கட்டம் கொண்டு போகும். அந்த மன நிம்மதின்ற ஒரு விஷயம் இருந்தால் ஐயோ மழை பெய்யுதே, நமக்கு கஷ்டம் எப்படி நனைஞ்சிருமே அப்படின்னு அந்த எண்ணெல்லாம் வராது. ரொம்ப ஃபோக்கஸாக இருக்க முடியும். ரெண்டாவது வந்து வாஸ்துபடி வீடு கட்டினதுக்கப்புறம் மரம் சும்மா இருக்க நினச்சா கூட காற்று இருக்க விடுறதில்ல. அதுபோல் உங்களை ஓட விடுன்றது என் கண் கூடாக என் டே அண்ட் டே அவுட் நான் பார்க்கக்கூடிய விஷயம். நான் இப்போவும் சொல்கிறேன், என்னால் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 18-19 நேரம் நான் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுறேன். இந்த 4 hours 5 hoursன்றது வந்து தூக்கம்ன்றது ஃபோர்ஸ்டு ஸ்லீப்பாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது வந்து விச் இஸ் அப்ளிகபிள் ஃபார் அதர்ஸ் ஆல்சோ. கண்டிப்பாக ஒரு 100% நல்ல வாசுன்னு சொல்லுது. அந்த வீட்டில் ஆண்களை சும்மா இருக்கக்கூடாதுன்றது மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுங்க. சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் தாம்பரத்துல இருந்து வாசுகி பேசுறேன். வாசுகிமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வாசுகி வணக்கம், வாழ்கணும்னு 4th டைம் கூப்பிடுறீங்களா? இல்ல சார், 5th டைம். சரிம்மா, சொல்லுங்க. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன்மா. சார், பொட்டு வைக்கிறத பத்தி சொல்லுங்க சார். என்னம்மா? பொட்டு வைக்கிறத பத்தி சொல்லுங்க சார். பொட்டு வைக்கிறதுக்கு கையிலேருந்து எடுத்து வச்சுக்கோங்கம்மா. நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அது ஒரு காரணத்துக்காக நான் சொல்லாமல் இருக்கேம்மா. அது ஒரு ஸ்பெசிஃபிக் டேல ஸ்பெசிஃபிக் டைமில் சொல்லுவேன். வாசுகி, வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சார், இது மட்டும் தான் சார். நன்றி, கண்டிப்பாக சொல்லுவோம்மா. உங்களுக்கு எப்போ அடுத்த கல்யாணம் எப்போ நடக்க போகுது? தெரியல சார். என்ன தெரியலன்னா கண்டிப்பாக அதெல்லாம் எய்ம் பண்ணுங்கம்மா. சரிங்க சார். ஆமாம், நீங்கள் வந்து இந்த என்னென்ன நீங்கள் இந்த ஜென்ரேஷனில் நம்ம வாழக்கூடிய நாளில்
ஆண் துணை இல்லாமலாம் நீங்கள் அடுத்த கட்டம் போகிறது ரொம்ப கஷ்டம்மா. உங்களுக்கு எவ்வளோ 37-38 வயசு சொன்னீங்க இல்லையா உங்களுக்கு? ஆமா சார் 35 சார். நீங்கள் வந்து இன்னொரு 100 வருஷம் நீங்கள் இருக்கணுமா? அப்படின்னும் போது நல்ல கணவராக தேர்ந்தெடுத்து நல்ல வாழ்க்கை வாழ்த்துக்கள்மா. கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா மதுரை மீனாட்சி அம்மன் வந்து ஒரு அற்புதமான கோயில். இந்த விஷயத்துக்கு இது வரைக்கும் நான் மீனாட்சி அம்மன் யாருக்கும் சஜஸ்ட் பண்ணதில்லை, உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அதை போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு உங்கள் சிஸ்டருக்குலாம் அந்த தாட் ப்ராசஸ் கொஞ்சம் கட்டாகிற மாதிரி இருக்குமா. கொஞ்சம் நல்ல தாட் ப்ராசஸ் வரதுக்கு அந்த கோயில் நல்ல கோயில். நீங்கள் போங்க, அதுக்கப்புறம் நல்ல மாற்றம் ஏற்படும். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் மாயத்தனம் பேசுறேன். எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? மும்பையிலிருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து பேசுறீங்க? மும்பையிலிருந்து பேசுறேன், மாயத்தனம். சரிங்க சார், உங்கள் கேள்வி என்ன சார்? ரொம்ப நன்றி, உங்களுக்கு செஞ்சது ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு தான் கிடைக்கும். நன்றி. உங்கள் கேள்வி கேளுங்க. கேள்வி வந்து சார், நான் என்ன சொல்றேன்னா, என் வீட்டில் வந்து தெற்காத்த வாசல். சார் நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். உங்களுக்கு பிரம்மஸ்தானம், வடகிழக்கு, வடமேற்கு, இந்த 3 ஏரியா ப்ராப்ளம் சார். நீங்கள் அதே உங்களுக்கு சொந்த ஊர் எது? தமிழ்நாட்டு திருநெல்வேலி பக்கமா? இல்லை சார், மதுரை பக்கம் அருப்புக்கோட்டை. ஓகே, அது மதுரை எல்லாம் ஒன்று தானே சார். நீங்கள் அந்த இடத்துலையும் அந்த இருக்கிற அந்த அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற வீட்லேயும் அந்த வடமேற்கு, பிரம்மஸ்தானம், வடகிழக்கு 3த்தையும் செக் பண்ணிங்க. இதே ப்ராப்ளம் தான் வந்து உங்களுடைய பாம்பே வீட்லேயும் இருக்கும். அதை மாற்றும் போது நல்ல லைஃப்பில் பெரிய மாற்றம் ஏற்படும். அன்பான வாழ்த்துக்கள். கண்ணன், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். இன்றைய அனைவரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிற பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை. அதாவது இது நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு மிகப்பெரிய கூண்டு இருக்குன்னா அதோட வெற்றிடம் தான் அதை தாங்கி பிடிக்கின்றது அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவம் உண்டு. அதாவது வந்து அந்த கம்பிகள் தாங்கி பிடிக்கல, கம்பிக்கு நடுவில் இருக்கக்கூடிய வெற்றிடம் தான் அந்த கூண்டையை தாங்கி பிடிக்கின்றது தான் ஜென் தத்துவத்திலே மிக பிரம்மாண்டமான உண்மையான தத்துவம். அதே போல் நம்ம லைஃப்பில் வந்து பெரிய லெவலில் பணம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்தோம்னா இருக்க முடியாது. ஒரு மனிதன் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா, ஒரு சாதாரண ஆவரேஜ் மனிதன் லைஃப்பில் ஒரு மாதத்துக்கு 30 நிமிஷம் கூட பேசாமல் இருக்கிறதில்ல. இன்ஸ்டன்ட் நீங்கள் வந்து 10 நிமிஷம் டெய்லி பேசாமல் இருங்க. யார் கூடயும் பேசாதீங்க. ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. நோ வாட்ஸ்அப், நோ வந்து ஃபேஸ்புக், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு 10 நிமிஷம் சும்மா இருங்க. நிசப்தத்தை வந்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ண பழகிங்க. இந்த நிசப்தன்றதே ஒரு பிரம்மாண்டமான விஷயம். நீங்கள் அதை மட்டும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அதோட பிரம்மாண்டம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா, அந்த நிசப்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரம்மாண்டம் உங்கள் லைஃப்பில் பிரம்மாண்டமான மாற்றத்தை உண்டு பண்ணும். இது நான் அனுபவபூர்வமாக டெய்லி நான் கடைபிடிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் வீடு கட்டும்போது பெரிய பணக்காரர்கள் டார்க் ரூம்னு ஒன்று கட்ட சொல்லுவேன். இப்போ முந்தானத்து கூட ஒரு சினிமா நடிகர் ஒருத்தருக்கு பார்க்கும்போது 2 இடங்கள் பார்க்குறாங்க ஆப்போசிட் சைடில். ஒரு இடம் வேண்டாம், ஒரு இடம் இங்கே இருக்குது. அதில் இந்த மாதிரி ஒரு விஷயம் போது அவங்க தேர் வெரி ஹாப்பி. என் பையனுக்கு மறுபடியும் அந்த கம்பேக் வரணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் பெரிய நடிகர் சொல்லும்போது ஐ வாஸ் ஆல்சோ ஸோ ஹாப்பி. ஸோ நான் அதே விஷயம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். பணக்காரனுக்கு என்னவோ அதே தான் ஏழைக்கும். நீ ஏழை எப்போ வேணால் பணக்காரனாகலாம், பணக்காரன் எப்போ வேணால் ஏழையாகலாம். ப்ரொவைடட் நம்ம என்ன பண்ணுறோன்றது தான். அப்போ நீங்கள் வந்து எப்போவுமே பணக்காரன் இருக்கணும், எப்போயுமே சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த நிசப்தத்தை வந்து லவ் பண்ண ஆரம்பிங்க. நிசப்தத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து கண்டிப்பாக யார் நிறைய நேரம் செலவு பண்ணுறாங்களோ அவங்களால லைஃப் லாங் சந்தோஷமாக இருக்க முடியும்னு தாழ்மையான கருத்து. இதுதான் பணத்தை ஈர்ப்பதற்கான மிக மிக எளிய வழிமுறை. அற்புதமா சொன்னீங்க சார். இன்னைக்கு ஆன்மீக தகவல், பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை. வாழ்க்கைன்னா இது இப்படிதான்ப்பா இருக்கும், இதை நீ இப்படியெல்லாம் பின்பற்றினா சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டோட ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் பகிர்ந்துட்டீங்க சார். மிக்க நன்றி. 84 வருடங்களுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஊருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தேதியில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன தேதின்றதான் இன்றைக்கி என்னோட கேள்வி. நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். February 15 தான் டெட்லைன் ஃபார் ஆண்டாள் அந்த திருப்பாவை கேலண்டர் கொடுக்கறதுக்கு. ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444496995. வணக்கம் சார். வணக்கம். 5 கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும்
ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன். பேராசிரியர் பஞ்சநாதன், நங்கநல்லூர். சார், சில பேர் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப கஷ்டப்பட்டு விழுந்து விழுந்து வேலை பண்ணுவாங்க சார். இவ்வளவும் கஷ்டங்களை தாண்டி அவங்க வெற்றி அப்படிங்கறத எட்டி பாக்குற நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஒரு தடை வந்துரும். இந்த காரிய தடை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா பலருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லையா? இதற்கான தீர்வுகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கா? அதாவது நீங்க கேட்கிற கேள்வியில மனிதர்கள் முயற்சி எவ்வளவு செய்தாலும் தடை வருதே, இந்த தடைகள் நம்ம வாழ்க்கையை பாதிக்கிறதே, இது சரியான கேள்வி. அதாவது நாம் என்ன முயற்சி செய்தாலும் தடை வருது அப்படின்னா, சாதாரணமாக முயற்சி பண்ணாமல் தடை வருதுன்னா அது நம்மளை திருத்திக்கிடணும். ஆனால் முயற்சி செய்தும் தடை வருதுன்னா, முக்கியமாக உங்கள் ஜாதகத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பாருங்க. 5வது ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் பழுதுபட்டிருந்தால் மட்டும்தான் இப்படி காரிய தடைகள் நிறைய வரும். இதற்கு என்ன செய்யணும்னா, குல தெய்வ வழிபாடு. உங்க குடும்ப தெய்வம் எதுன்னு பார்த்து அது கும்பிடுற பழக்கத்தை ரெகுலர் ஆக்கிக்கோங்க. பலருக்கு குலதெய்வம் எது என்றே தெரியாமல் இருக்கு. நம்ம இதை பற்றி கவலைப்படாம தடைகள் வந்தவன மட்டும் கவலைப்படுறோம். முதல்ல குலதெய்வத்தை வழிபாடு செய்ய தொடங்குங்கள். காரிய தடை என்பதே வாழ்க்கையில் வராது. மகிழ்ச்சியாக வாழலாம். சார், குலதெய்வம் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை பலருக்கும் இருக்கும். ஆனா யாரு அந்த தெய்வம் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாம இருப்பாங்க இல்லையா? அவங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? அருமை. அதாவது என்ன செய்யணும்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற 5வது ஸ்தானம் சொன்னேன். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 5வது ஸ்தானத்திற்கு அதிபதியான கிரகம் எது அப்படின்னு பார்க்கலாம். அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் கேட்டீங்கன்னா அவங்க பார்த்து சொல்லிடுவாங்க, இதுதான் உங்களுடைய குலதெய்வம் என்று கண்டுபிடித்து சொல்லிவிடுவார்கள். அந்த தெய்வத்தை வழிபட்டாலே உங்களுக்கு பூரண பலன் கிடைக்கும். பலருக்கும் வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மேடம், நாமக்கல் மாவட்டத்தில் சிவராமகிருஷ்ணன் பேசுறேங்க. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 1/6/1974 மேடம். பிறந்த நேரம்? விடிகாலை 1:12 AM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதம், கன்னி ராசி, கும்பலக்கணம் மேடம். ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? மேடம், நான் ஒரு 15 வருஷமா தொழில் பண்றேன் மேடம். சரிங்க. ஆனா நிலையான தொழில் இல்லைங்க. அது அடிக்கடி மாத்திட்டே இருக்கிறேன். சரியான வருமானம் இல்லைங்க. எனக்கு ஜாதகத்துல என்ன தொழில் அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். நண்பரே சிவராமகிருஷ்ணன், நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உங்களுடைய லக்னம் கும்ப லக்னம் முடிந்து மீன லக்னம் ஆரம்பிக்கக்கூடிய சந்தியில பிறந்திருக்கிறீங்க. இதனால்தான் சில குழப்பங்கள் உங்களுக்கு வருகிறது. உங்கள் ஜாதகப்படி நீங்கள் பிசினஸ் செய்யும் போது பல தடைகள் வரத்தான் செய்யும். அதனுடைய தடைகளை நீங்க நீக்கிக்கிடணும். உங்களுடைய ஜாதகத்தில் 5ஆம் இடத்திலே சனியும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய பூகம்பம் போன்று மிகப்பெரிய பிரச்சனைகள் வாழ்க்கையில் பிசினஸ் பண்ணினா வருது. இது நீங்குவதற்காக நீங்கள் பைரவரை வழிபட்டு வர வேண்டும். குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா புத்தக கடை வைக்கலாம். இதுல உங்களுக்கு நல்ல லாபம் பெருகும். அதற்கு பக்தி புத்தக கடைகள் வைக்கலாம். ஆலயங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் விற்பனை செய்யலாம், நல்ல லாபம் தரும். அதற்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பைரவரை வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டு கொண்டு வருகிற போது உங்களுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட எல்லா வகையான தொந்தரவுகளும் விலகும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் திருச்சியிலிருந்து ஸ்ரீராம் பேசுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தொழில் வெளியே இருக்குன்னு பார்ப்பாங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ஹலோ, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 29/07/1977. பிறந்த நேரம்? மார்னிங் 5 o'clock மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? பூராட நட்சத்திரம், தனுர் ராசி. ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? இல்ல, தொழில் பண்ணிட்டு இருக்கோம் 10 years. கொஞ்சம் நான் போயிட்டு இருக்கிறது அடுத்த லெவல் போறது கொஞ்சம் தடையா இருக்கு. எப்படி பண்ணலாம்ங்கிறதுக்காக தான். ஓகே சார், இப்போ இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அதாவது ஸ்ரீராம், நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உங்களுக்கு தற்போது 7.5 நாட்டு சனி நடக்கிறது. அதனால தான் இந்த மாதிரி தொந்தரவுகள் வருகிறது. நீடித்த தொந்தரவுகள் கிடையாது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம வாழ்க்கையில தொந்தரவு வந்துருச்சே, நம்ம பிசினஸ் அடிபட்டு போயிருச்சு எல்லாம் கவலைப்படாதீங்க. வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்தது தானே. எப்பொழுதுமே இன்பமாக இருப்பதில்லை. சில சமயம் துன்பங்கள் விட்டு போகிற போதுதான் அந்த வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்கிற போது தான் நமக்கு நிம்மதியே வரும். நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே, அருகில் இருக்கக்கூடிய திருச்சி மாநகரத்தில் இருக்கீங்க, அருகிலே இருக்கக்கூடிய திருவானைக்காவலிலே எழுந்தருளி அருள்வாளிக்கக்கூடிய அன்னை அகிலாண்டேஸ்வரியை வழிபட்டு வாருங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அங்கு சென்று அங்கே ஸ்ரீ சக்கரத்தை வழிபட்டு விட்டு நெய் தீபம் ஏற்றி விட்டு வாருங்கள். நீங்கள் நெய் தீபம் ஏற்றி தொடர்ச்சியாக அன்னையை வழிபடுகிற போது உங்கள் வியாபாரத்தில் வரக்கூடிய தடைகள் எல்லாம் விலகுவதை கண்கூடாக காணலாம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வெள்ளாட்டு பணம் கட்டிருக்காங்க. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? சுமதி. சுமதியம்மா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க?
அவங்க பெயர்? சுரேஷ்குமார். டேட் ஆஃப் பர்த்? 31 மாதம். தொடர்ந்து பேசுங்கம்மா. 31 மாதம் மற்றும் வருடம்? 31 8வது மாசம் வருடம் 1988. ஓகேம்மா. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலையில 6 மணி. ராசி மட்டும் 6:30. மேசராசி அஸ்வதி நட்சத்திரம். சரிங்கம்மா, என்ன கேக்குறோம் இன்னைக்கு அவருக்காக? எதுவுமே ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது, தொழில் செட்டாக மாட்டேங்குது. ஓகே, தொழில் மற்றும் எதிர்காலம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சார் இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அம்மா, உங்களுடைய மகன் சுரேஷ்குமார் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது அவருக்கு அஷ்டமத்து சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரிடமே ஒரு சுணக்கம் இருக்கு. வேலையை தேடுகிற போது, தொழில் செய்கிற போது ஒரு மனிதனுக்கு சுறுசுறுப்பாக இருக்கணும். எப்பொழுது சுறுசுறுப்பு இருக்கிறதோ வாழ்க்கையுடைய கவலைகள் எல்லாம் காணாமல் போயிடும். இவற்றை அந்த சுறுசுறுப்பு குறைவாக இருப்பதனாலே தான் செய்யக்கூடிய தொழிலில் தடை வருகிறது. ஆகவே அவருக்கு ஒரு ஊக்கம் கொடுங்க, நல்லா வரணும்னு சொல்லுங்க. இதற்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை ஒரு பொதுவான பரிகாரமாக இவர் மேற்கொள்ளலாம். அப்படி எண்ணெய் தேய்த்து குளிக்கிற போது இவருக்கு தானாக இயல்பாகவே சுறுசுறுப்பு பெருகும், தடைகள் விலகும். உங்களுடைய அன்பு மகனுக்கு வரக்கூடிய நவம்பர் மாதத்திற்கு பிறகு மிக நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையிலே உண்டாகி ஏற்றம் காணுவார். அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், சில பேர் பாத்தீங்கன்னாக்கா அன்றைய தினம் எதுவோ அந்த கிரகத்திற்கு உரிய நிறத்துல வந்து ஆடை போடுவாங்க இல்லையா? உதாரணத்துக்கு புதன்கிழமை இன்னைக்கு அப்படின்னாக்க இன்னைக்கு வந்து எல்லாருமே பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுப்பாங்க. ஆனா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னாக்கா 7.5 சனி, இந்த சனி பகவானின் தாக்குதல் இருக்கும் பொழுது அந்த சனிக்கிழமை என்று பாத்தீங்கன்னாக்கா முழுதா கருப்பு கலர்லயே வந்து ட்ரெஸ் போடுவாங்க. இந்த மாதிரி அந்த கிரகத்தின் நிறத்தில் உடைகளை அணிவதால் கிரகம் வலிமை பெறுமா? அதாவது உங்களுடைய ஜாதகத்தின் வழியாகவும் நீங்கள் உடைகள் அணியலாம், அந்தந்த கிழமைகள் படியும் உடைகள் அணியலாம். உங்களுக்கு இப்போ என்ன திசை நடக்குது, புதன் திசை நடக்கிறது, பச்சை வண்ண ஆடைகளை அணிந்தால் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் நீங்கும். எங்களுக்கு வந்து திசை இருக்கட்டுங்க, எங்களுடைய புத்திப்படி நாங்கள் அணியலாமா? தாராளமாக அணியலாம். புதன் திசை குரு புத்தி நடக்கிறது என்று சொன்னால் மஞ்சள் வனத்திலே ஆடை அணிந்து பாருங்கள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விலகுவதை காண்பீர்கள். எதிர்பார்க்கிற சனி பகவான் கிட்ட இந்த 7.5 சனி காலத்துல வந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ண? ஆமா, இப்போ இதே மாதிரி நீங்க கேட்ட கேள்வியில நாள்படி உடை அணியலாமா? அந்தந்த கிழமை, இப்போ திங்கட்கிழமையாக இருந்தால் பழுப்பு வெள்ளை, செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் நல்ல சிகப்பு வண்ணத்திலே உடை அணியுங்கள், புதன்கிழமையாக இருந்தால் பச்சை வண்ணத்திலே உடை அணிய வேண்டும். வியாழக்கிழமையிலே பிறந்தவர்கள் நல்ல இளம் மஞ்சள் நிறத்திலேயோ தங்க கலரிலே உடை அணியலாம். வெள்ளிக்கிழமையிலே பிறந்தவர்கள் நல்ல வெள்ளை வண்ணத்திலே உடை அணியுங்கள். சனிக்கிழமையிலே பிறந்தவர்கள் 7.5 நாட்டு சனி, அஷ்டமத்து சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டம சனி என்று சனியின் கோரப்பிடியிலே சிக்கி தவிக்கக்கூடியவர்கள் அத்துணை பேரும் கருப்பு வண்ணத்தை பயன்படுத்தலாம், தவறே இல்லை. கரு நீல வண்ணத்தையும் பயன்படுத்தலாம். ராகு பகவானும் சனி பகவான் நண்பர்கள் என்பதனாலே நீங்கள் கருநீல வண்ணத்தையோ கருப்பு வண்ணத்தையோ பயன்படுத்துகிற போது எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் விலகுவதை உணர்வீர்கள். பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? அவருடைய பெயர்? டேட் ஆஃப் பர்த்? 23/8/1988. பிறந்த நேரம்? 23/9/1988. 7:55 காலை 7:55. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னங்க சார்? மகர ராசி, அவுட்டர் நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் அவருக்காக? பையனுக்கு கல்யாணம் பண்ணணுங்க, ரொம்ப தடையாக இருக்குது. ஓகே சார், கவலையப்படாதீங்க சார், இப்போ இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே, அதாவது உங்களுடைய மகனுக்கு வந்து இப்போ மகர ராசி, அவர் வந்து அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார். இவருடைய ஜாதகப்படி இவருக்கு திருமண காலம் 2018ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வருகிறது. சற்று பொறுத்திருங்கள். திருமண நேரத்தை பற்றி எந்த விதமான தடையும் இல்லை, மிகப்பெரிய பரிகாரங்களும் தேவையில்லை. இயல்பாகவே 2018ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தை ஒட்டி நல்ல தகவல் வரும். இவருக்கு வரக்கூடிய பெண் இவருக்கு சென்னையில் இருந்து அமைவார். பெண்ணுடைய பெயர் மகாலட்சுமியுடைய பெயராக இருக்கும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நாகப்பட்டினத்துல இருந்து ராகுல் காந்தி. ராகுல் காந்தி சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 16/5/1992 டேட் ஆஃப் பர்த். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 7:30 மணி காலையில. காலை. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? அதுதான் மேடம், இந்த ராசி நட்சத்திரம் தெரியல மேடம், என்ன சொல்ல முடியுமா? ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ராகுல் காந்தி நண்பரே, நீங்கள் உங்களுடைய நீங்க பிறந்த கிழமை சனிக்கிழமை, விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் துலா ராசியிலே பிறந்திருக்கிறீர்கள். இந்த நட்சத்திரம்
உங்களுடைய ராசி தெரிந்து கொள்வது மிக அவசியம். திருக்கோயில்களுக்கு சென்று உங்கள் பெயரிலே அர்ச்சனை செய்து கொள்கிற போது உங்களுடைய கோத்திரம் என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, ராசி என்ன என்று கேட்பார்கள். உங்களுடைய ராசி துலாம் ராசி, விசாக நட்சத்திரம். நல்ல நிறைந்த பௌர்ணமியிலே பிறந்திருக்கிறீர்கள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று ஆண்டாள் சொன்னாலே அப்படி பௌர்ணமியிலே பிறந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏற்றமான காலகட்டம் 2018ஆம் ஆண்டில் தொடங்குகிறது. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், என் பேர் முருகானந்தம் மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்க முருகானந்தம் சார்? நான் இங்க அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல கால் பண்றேன் மேடம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 4/7/1994 மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் சரியா தெரியல மேடம். பரவாயில்ல. ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? மிதுன ராசி. நட்சத்திரம் என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? அதான் மேடம், எனக்கு வேலை சரியா தான் அமைய மாட்டேங்குது. எப்போதும் டைம் சரியில்லை போல, அது என்னன்னு தெரியல சார். கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே, வாழ்க்கையிலே கடந்த சில ஆண்டுகளாகவே நீங்கள் நிறைய சோதனைகளை சந்தித்து வருவதாக உங்களுடைய ஜாதகம் சொல்கிறது. நீங்கள் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவராக இருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த ஆண்டு இறுதியிலிருந்து நல்ல காலம் பிறக்கிறது. சற்றே பொறுமையாக இருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு முக்கியமான பரிகாரம், மிக எளிமையான பரிகாரத்தை சொல்கிறேன், அதை கண்டிப்பாக செய்யுங்கள். வெற்றிலையிலே கொஞ்சம் புனுகு தடவி அந்த வெற்றிலையை நீங்கள் மாலையாக அணிவித்து வாருங்கள் பைரவருக்கு. வெற்றிலையிலே கொஞ்சம் புனுகு தடவி அந்த வெற்றிலையை மாலையாக பைரவருக்கு அணிவித்து வாருங்கள். உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விரைவில் நீங்கும். நல்ல தொழில் அமையும். அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நமஸ்காரம். நான் நங்கநல்லூர்ல இருந்து பேசுறேன். சிஸ்டரோட வீட்டுக்காரருக்கு கேட்கணும். சொல்லுங்கம்மா, அவருடைய பெயர்? அவருடைய பெயர் சங்கர சுப்பிரமணியன். டேட் ஆஃப் பர்த்? 19/11 1972. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 7:38 ஞாயிற்றுக்கிழமை இரவு. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ராசி வந்து இது மேஷம், நட்சத்திரம் வந்து பரணி. என்னமா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவர் வந்து இப்ப வெளிநாட்டுல தான் இருக்காரு, கத்தார்ல இருக்காரு. 15 இயர்ஸ் அங்கதான் இருக்கா. சரிங்க. இப்ப வந்து அவருக்கு வேலை போயிடுத்து. அவர் வேற வேலை தேடின்னு இருக்கா இப்ப. ஓகே, அதான் அவருக்கு எப்ப கிடைக்கும் என்ன? கண்டிப்பா சரி, இதற்கான விளக்கம் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா, கவலையப்படாதீங்க. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் சற்றும் இல்லை. அவருக்கு இப்போது அஷ்டமத்து சனி நடைபெறுவதனாலே தான் இந்த வேலையில பிரச்சனை இருக்கிறது. இது தற்காலிகமான பிரச்சனை. இப்போ கஷ்டம் நீண்ட நாள் நீடிச்சிருக்கணும்னா நீங்க கவலைப்படணும். நீங்க உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு கவலை? இது தற்காலிகமான பிரச்சனை தான். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், உங்கள் அருகிலேயே ஆஞ்சநேயர் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அற்புதமான கோயில் நங்கநல்லூரிலே இருக்கிறது. அந்த விஸ்வரூப ஆஞ்சநேயரை சென்று நீங்கள் சேவித்து வாருங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் சென்று 18 முறை அவரை அடிப்பிரதட்சணம் செய்து வாருங்கள். நீங்கள் கேட்ட நபருக்கு இருக்கக்கூடிய வேலை பிரச்சனை உடனடியாக நீங்குவதை நீங்கள் உணரலாம். அழைப்பிற்கு நன்றி சார். பலருக்கும் வந்து ஒரு பயம் இருக்கும், பயணத்தின் போது ஏதாவது விபத்துகள் ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கும் இல்லையா? இந்த பயணத்தின் பொழுது வரக்கூடிய விபத்துகளை தடுப்பதற்கான வழிமுறைகள் ஜோதிடத்தில் இருக்கா? அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த விபத்துக்கள் ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதகத்திலே எப்பொழுதெல்லாம் செவ்வாயுடைய பாதிப்பு இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த விபத்துக்கள் ஏற்படும். விபத்துக்கள் தான் செவ்வாயுடைய பாதிப்பு சனி சேர்கிற போது மிகப்பெரிய விபத்துக்களை மனிதர்கள் சந்திக்கிறார்கள். அதனால நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு பிரயாணம் கிளம்புவதற்கு முன்பாகவே பைரவரை வழிபடுவது நல்லது. நாங்க எங்க சார் கோயிலில் போய் பைரவரை கும்பிடுறது, அதுக்கு எங்களுக்கு என்ன நேரம் அப்படின்னு நினைத்தீங்கன்னா, நீங்கள் கிளம்புகிற போது கண் முன்னாலே பைரவருடைய வாகனம் நம்ம ஊர்கள் அங்கங்க போயிட்டே தான் இருக்கும். ஆகவே நாய்க்கு உணவிடுங்கள். பொதுவாக பிஸ்கட் பாக்கெட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. கிளம்புறதுக்கு முன்னால் நாய்க்கு பிஸ்கட் போட்டுட்டு போங்க. அதுவே உங்கள் பிரயாணங்களிலே வரக்கூடிய தடைகள் எல்லாவற்றையும் விளக்கும். இன்னொன்று, நரசிம்மர் ஸ்லோகம் ஏதாவது ஒன்றை தெரிந்து வைத்துக் கொண்டு அந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு கிளம்புங்கள். பிரயாணத்திலே எந்த வகையான ஆபத்துகளும் வராமல் நிம்மதியாக நீங்கள் சென்று வரலாம். உங்கள் காரியமும் வெற்றிகரமாக முடிவதை உணர முடியும். சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க?
வணக்கம், நான் கஜலட்சுமி பேசுறேன் தக்கோலத்துல இருந்து. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? என்னோட டேட் ஆஃப் 17/12 வருடம் 17/12/1985. பிறந்த நேரம்? செவ்வாய்க்கிழமை 9:35. ஏஎம்மா பிஎம்மா? காலை. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? என்னோட ராசி கும்ப ராசி, அவிட்ட நட்சத்திரம், மகர லக்னம். ஓகே. என்னமா கேட்கணும் உங்களுக்காக? எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? ஓகே, சரி, இப்ப கடித்து சொல்வாரு, கேட்கலாம். உங்களுடைய லக்னம் மகர லக்னம், ராசி கும்பராசி, ஆனால் நட்சத்திரம் மட்டும் சதயம் நட்சத்திரம் ஆரம்பித்து 3 நிமிடங்கள் ஆகிவிட்டது நீங்கள் பிறந்த நேரத்தில் காட்டுகிறது. ஆகவே நட்சத்திரத்தை திருத்திக் கொள்ளுங்கள், சதயம் நட்சத்திரம். இரண்டாவது விஷயம், நீங்கள் அரசு வேலை கிடைக்குமா என்று கேட்கிறீர்கள். உங்கள் ஜாதகத்தின்படி தனியார் துறையிலே நீங்கள் பணியாற்றுவீர்கள் என்றுதான் இருக்கிறது. அரசு வேலை என்பது நேரடியாக இல்லை என்பதனாலே தனியார் துறையிலே பணியாற்ற மனதை தயார் செய்து கொள்ளுங்கள். அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா, ஆறுமுகம் பேசுறேன். ஆறுமுகம் சார், எங்கிருந்து கால் பண்றீங்க? திருச்சிதான் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தாங்க மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 8/4/81. பிறந்த நேரம்? நேரம் தெரியலைங்க மேடம். பரவாயில்ல. ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? ரிஷப ராசி, கார்த்திகை நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? பிசினஸ் இப்போ கொஞ்சம் டல்லா இருக்கு. சார், இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே, ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் சொல்றீங்க. உங்களுடைய ராசிப்படி தற்பொழுது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அமைப்பின்படி 7ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். ஆகவே தொழிலிலே சில தடைகள் வருகிறது, கவலைப்பட வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே அருகிலே எழுந்தருளி அருள்வாளிக்கக்கூடிய விநாயக பெருமானை தரிசனம் செய்து வாருங்கள். விநாயக பெருமானை வழிபட வழிபட உங்கள் தொழிலிலே இருக்கக்கூடிய தடைகள் விலகுவதை உணர்வீர்கள். அதை போல இன்னொரு பரிகாரம் செய்து வாருங்கள். சிவன் கோயில் வாசலிலே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அன்னம் இட்டு வாருங்கள். வியாபாரத்திலே நல்ல செழிப்பு வருவதை நீங்கள் உணர முடியும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? பேசுறாங்க. தேனாம்பட்டில இருந்து யாருமா பேசுறீங்க? எங்க பையனுக்காக கேட்கணும். சொல்லுங்கம்மா, அவருடைய பெயர்? ஜனவரி 26/1/1985. பிறந்த நேரம்? காலையில 10:30 மணி. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? மீன ராசி, மீன லக்னம். என்னமா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவருக்கு நல்ல வேலை இல்ல, குடும்பத்துல பிரச்சனையா இருக்கு. அம்மா, கவலையே படாதீங்க, இதற்கான அற்புதமான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா, இந்தியா குடியரசான தினத்தன்று உங்கள் மகன் பிறந்திருக்கிறார். ஆனால் இவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மீன ராசி மீன லக்னம் பார்த்தீங்களா, அவருக்குடைய ஜாதகத்தில் தற்பொழுது கேது திசை நடைபெற்று வருகிறது. இந்த கேது திசை பீரியடில் இவருடைய வாழ்க்கையில பல்வேறு இன்னல்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அத்தனை பிரச்சனைகளுக்கும் இவரே காரணமாக இருப்பார். வம்பு வழக்குகளை தேடிக்கொண்டு செல்வார். அதிலிருந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு ஒதுங்கி இருந்தாலே வாழ்க்கையிலே நிம்மதியும் நல்ல வேலையும் வரும். உடனடியாக வேலை அமைவதற்கு இவர் செய்ய வேண்டிய பரிகாரம், செவ்வாய்க்கிழமை அன்று விநாயகருக்கு இவர் பெயரிலே அர்ச்சனை செய்து வாருங்கள். நல்ல வேலை அமையும். 11 செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணணும். 12வது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விநாயகருக்கு தேங்காய் மாலை அணிவிக்க வேண்டும். உடனடியாக நல்ல வேலை அமையும். அழைப்பிற்கு நன்றி. சார், பலரும் எங்கே தேடுவேன் அப்படின்னு தேடுற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க பணம், பொருள், செல்வம் இல்லைங்களா? இந்த லட்சுமி கடாட்சம் நம்ம மேல கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கம் பலருக்கும் உண்டு. இது கிடைப்பதற்கான வழிமுறைகள் எங்களுக்காக சொல்லுங்க சார். அதாவது காசு, பணம், துட்டுங்கிறாங்களே, பணம் மனிதர்களுக்கு அத்தனை பேருக்கும் வாழ்க்கை நடத்துவதற்கு பணம் தேவைப்படுகிறது. அந்த லௌகீக வாழ்க்கை நடத்துவதற்கு அதற்கு அற்புதமான வழிகளை ஜாதகம் சொல்கிறது. உங்கள் ஜாதகத்திலே இருக்கக்கூடிய 2ஆம் இடத்திற்கு அதிபதியான கிரகம் எதுன்னு பார்க்கணும். உதாரணமாக மிதுன லக்னத்திலே ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்கன்னு சொன்னா 2ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திர பகவான். ஆகவே திங்கட்கிழமைகளிலே வீட்டிலே மகாலட்சுமியை வைத்து வழிபடலாம். வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபடுவது பொதுவான வழக்கம். உங்கள் ஜாதகத்திலே தனஸ்தானத்தினுடைய கிழமை எந்த கிழமைன்னு பார்த்துக்கோங்க. அந்த கிழமை என்று மகாலட்சுமியை வழிபட்டால் நல்ல தனப்பெருக்கு உண்டாகும். இன்னொரு விஷயம், 2ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திர பகவான் என்று சொல்வதனாலே மகாலட்சுமிக்கு இளநீர் அபிஷேகம் செய்து கொண்டு வந்தாலும் உங்களுக்கு நல்ல தன வரவு உண்டாகும். பொதுவாகவே மகாலட்சுமிக்கு நீங்கள் செய்து வரக்கூடிய அர்ச்சனை உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பை தரும். விரைவாக பணவரவு வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வியாழக்கிழமை மாலை நேரத்திலே நீங்கள் வழிபட்டு கொண்டு வந்தால் உங்களுக்கு நல்ல பண செழிப்பு வாழ்க்கையிலே உண்டாகுவதை கண்கூடாக காணலாம். அதற்கு என் வாழ்த்துக்கள். பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
நான் மீனா பேசுறேங்க. எங்க பையனுக்கு ஒருத்தன். சொல்லுங்கம்மா, அவருடைய பெயர்? ஆனந்த் பாபு. டேட் ஆஃப் பர்த்? 21/11/90. பிறந்த நேரம்? 11:32 காலை. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? பூராட நட்சத்திரம், தனுசு ராசி. என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? ரொம்ப உடம்பு சரியில்ல, வேலை கிடைக்கல. அம்மா கவலையே படாதீங்கம்மா, இது எல்லாத்திற்குமான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா, உங்களை அன்பு மகன் ஆனந்தராஜுக்கு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி பூராட நட்சத்திரம் இல்லையா, இவருக்கு 7.5 சனி நடப்பது ஒரு விஷயம். இன்னொன்று, கடுமையான மனக்குழப்பம் உங்கள் வீட்டிலேயே இருக்குது. அவர்கிட்ட மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே மனதிலே ஒரு சலிப்பு, மனக்குழப்பம் இருக்கிறது. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய உங்கள் வீட்டில் ஓடுது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்கள் வீட்டிலே காலை 5:30 மணிக்கு திருவிளக்கு ஏற்றுங்கள், மாலை 5:30 மணிக்கும் திருவிளக்கு ஏற்றுங்கள். இந்த 2 வேளையும் திருவிளக்கு ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னாலே உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும், உங்கள் மகனுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம் விலகும். இந்த மன தெளிவு வந்துட்டாலே வாழ்க்கையில் வெற்றிதான், நல்ல வேலை கிடைக்கும், நிம்மதியாக வாழ முடியும். அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? அன்பழகன் பேசுறேன். அன்பழகன் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? சோழவரம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தான். உங்க டேட் ஆஃப் பர்த்? 7/5/1977. பிறந்த நேரம்? தெரியும் மேம். ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? தெரியும். மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? என்னோட நேரம் தற்போது எப்படி இருக்கிறது சார்? சார் இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அன்பழகன் அவர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால சில தடைகள் நினைக்கிறீங்க. தடைகளை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இந்த ஆண்டு செப்டம்பருக்கு பிறகு மிகுந்த நல்ல காலம் உண்டாகும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்ரீராம ஜெயம் எழுதி வாருங்கள். உங்களுக்கு மன அமைதி தேவைப்படுகிறது. ஆகவே தினந்தோறும் 108 முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதி வாருங்கள். அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே விரைவில் உண்டாகும். அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். இன்னைக்கு ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. ஜோதிடம் மட்டுமா, பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறைகள், காரிய தடைகள் இருந்தால் அதை எப்படி போக்குறது, பயணத்தின் போது நல்ல சேஃப் ஜர்னி எப்படி கிடைக்கும், நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி.